முடியாது உலகில். ஆம், நீர் இல்லாமல் உலகில் எந்த ஒரு உயிரினமும் வாழ முடியாது. உலகின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீரின் அளவு மிகவும் குறைவாகவே உள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீர் இன்று பல பகுதிகளில் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. குறிப்பாக கேஜிஎப் மற்றும் தங்கவயல் சுற்றுவட்டார பகுதிகளில் குடிநீர் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட பெத்தமங்கலா ஏரியும் கேஜிஎப் வாட்டர் ரோட்ஸ் திட்டமும் தற்போது முழுமையான பயனை அளிக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பெத்தமங்கலா ஏரி ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கியது. ஆனால் பராமரிப்பு இல்லாமை, மழை குறைவு மற்றும் நீர்வள மேலாண்மை பற்றாக்குறை காரணமாக ஏரியின் நீர்மட்டம் கணிசமாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் பல பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டு மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் 10,000த்திற்கும் அதிகமான குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேஜிஎஃப்எஸ்எஸ் நியூஸுக்கு தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் போதுமான நீர் ஆதாரம் இல்லாத காரணத்தால் திட்டம் முழுமையாக செயல்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக எல்லைப் பகுதியில் உள்ள எர்கோர் அணை திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருந்தார். அந்த திட்டத்தில் ஆரம்பத்தில் தங்கவயல் பகுதி இடம்பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் நிகழ்ச்சி மேடையிலேயே தங்கவயல் பகுதியையும் திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று நம் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் தங்கவயல் மற்றும் கேஜிஎப் பகுதிகளின் குடிநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. மக்களின் அத்தியாவசிய தேவையான குடிநீருக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் மக்கள் பிரதிநிதிகள் விரைவில் நல்ல தீர்வை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையில் பொதுமக்கள் உள்ளனர். நீரை பாதுகாப்பது அரசின் கடமை மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் ஆகும். எனவே நீர் வீணாவதை தவிர்த்து மழைநீர் சேகரிப்பை அதிகரித்து நீர்நிலைகளை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுவரை நீங்கள் கண்டது KGFS நியூஸ் செய்திகள்.